முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் ஆளுங்கட்சிகளுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக எழுந்து பதில் சொல்லுகின்ற மனப்பக்குவம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இவர் எதையுமே கவனிக்கிறது. ஒரு சிரிப்பு காட்சி வரும். செந்தில் கவுண்டமணி ஒரு சிரிப்பு காட்சி அழிப்பாங்க. செந்தில் வந்து நல்ல விசாரிச்சுட்டு ஒரு தெரியாத மாதிரி கவுண்டர் கவுண்டமணி பத்தி எனக்கு நல்லா தெரியும், செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணு தெரியாத மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும். அந்த காட்சி நான் பார்க்கும் போதெல்லாம் விஜய் ஞாபகம் எனக்கு அனைத்து நிகழ்வுகளிலும் நேரடியாக தெரிவிக்கும். மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையினை பூர்த்தி செய்கின்ற ஆட்சியை தான் கடந்த 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடத்தினார் என்பது. இன்றைக்கு ஓட்டு போடாத மக்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையை நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து மீண்டும் கழக தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தை வளர்வதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து அதுதான் நாம் கழகத்திற்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்பதை நல்ல நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அரசினுடைய உச்சபட்ச பதவி முதலமைச்சர், அதில் நான் பொறுப்பே இருந்திருக்கிறேன். கட்சியுடைய உச்சபட்ச பதவி ஒருங்கிணைப்பாளர், அதிலும் நான் இருந்திருக்கிறேன். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அவை முன்னவர் 14 ஆண்டு காலம், இப்படியெல்லாம் பல பொறுப்புகளில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய நானே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நிலையான தமிழகத்தினுடைய உரிமைகள், அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு விவாதத்திற்கு உட்படுத்திருக்கின்ற பல்வேறு திட்டங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த உரிமைகளை, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றுத் தருகின்ற ஒரே இயக்கமாக ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அறிந்திருக்கிறோம். மக்கள் எந்த நிலையில் ஓட்டு அளித்தார்கள் என்பதை, வாக்களித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்க பையன் சொன்ன, அதனால போட்டேன், என் பேரை சொன்ன, என் பேச்சு சொன்ன, போட்டோம் சொல்றேன். அவங்க எல்லாம் ஓட்டுரிமை இல்லாதவங்க. அவங்க சொல்லி இவர்கள் வாக்குரிமை இருந்தவர்கள் ஓட்டு போயிட்டு என்று சொன்னார். அந்த நிலை இன்றைக்கு மாறுபட்டு எந்த பிரச்சனையும் அவர்கள் தீர்க்க முடியவில்லை. மக்களோட பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை.